ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பரான ஒரு அடப்பிரதமன் பாயசங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அடை ரெடி பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பாயசம் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடை பண்ணணும். அந்த அடை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி அடை பண்ணுறேங்கிறத. இப்போ இந்த அடையை வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயசம் ரெடி பண்ணணும். இப்போ நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக அடை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெடிமேடாக வாங்குறதுனாலும் நீங்கள் பாயில் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு பண்ணிக்கோங்க. இந்த அடை ரெசிபி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது முதல் தேங்காய் பால், இது 2வது தேங்காய் பால். இப்போ 350 கிராம் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் அது வந்து வதக்கி நம்ம பாயசத்துக்காக பண்ணுறோம். இப்போ வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு பேனில். இப்போ முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோங்க நெய்யிலேயே. இப்போ முந்திரி திராட்சை வந்து நம்ம இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுக்கையில் நல்லா வாசமாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டு வந்ததுக்கப்புறம் அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய் போடுறேன். தேங்காயும் அதே மாதிரி நீங்கள் நெய்யில் வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ரொம்ப பெருசாக வேணாம், லைட்டாக இது பண்ணி பண்ணுங்க நெடுகுமா. இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். இது கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த தேங்காயும் நெய்யில் நல்லா வறுபட்டு வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வறுபட்டு வரணுங்க. இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, ஏன்னா கருகருக்கு வந்து ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு கோல்டன் ஃப்ரைக்கான கொஞ்சம் செவந்து வரணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக செவந்து வந்துட்டுருக்குது. இப்போது இந்த அளவுக்கு செவந்து வந்தாலே போதுங்க. நம்ம வந்து அதே பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நான் அடுப்பை நல்லாவே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை மாற்றி எடுத்து வச்சு இப்போ அதே பேன் போதுங்க. இப்போ வந்து நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 350 கிராம் இருக்குங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். லைட்டாக இந்த இது கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க, போதும் இந்தளவுக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி இதே அதிகமாக விட ஆரம்பிச்சிரும், நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ இந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சி வரட்டுங்க. அப்படியே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, அது பாட்டுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்க அடையை போட்டுடலாங்க. இதை அப்படியே ஒரு கிண்டிக்கோங்க. இப்போ அடை வந்து 2 நிமிஷம் நம்ம வெள்ளைப்பாகில் இந்த இதில் வேகட்டும். இதுக்கப்புறம் நம்ம 2வது தேங்காய் பாலுங்க. எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு பால் ஊற்றக்கூடாது, 2வது பால் தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு பால் முதல்ல ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு திரிஞ்சு போன மாதிரி கிடைக்கும். அதனால் 2வது பால் வந்து தண்ணியாட்டிருக்கும், அதனால் நீங்கள் இப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ இது நல்லாவே வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணியாட்டம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இது வேக கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. அப்படியே ஒரு கிண்டிட்டு இங்கே பாருங்கள், நல்லா மிதந்து வருது. இப்போ நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கிறோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க.
இது வந்து அரிசி மாவுங்க. 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஊத்தி கரைச்சு ஊத்தியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த பாயாசம் கொஞ்சம் திக்கா வர்றக்காக நான் எக்ஸ்ட்ரா இந்த மாரி பண்ணியிருக்கேன். இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேங்க. நீங்க பொடி இருந்தாலும் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இப்ப இத நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்ப இந்த பாயாசம் வந்து நல்லா திக்கா மாறிடுச்சு. இப்ப இந்த டைம்ல தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்போம்ல, அதாவது திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல நம்ம முந்திரி, திராட்சை, நம்ம தேங்காய் இதெல்லாம் வதக்கி வச்சிருப்போம்ல, அதை எல்லாத்தையும் போட்டுருங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. தேங்காய் பால் ஊத்துனதுக்கனால நம்ம திரிஞ்சு போன மாரி ஆயிரும். அதனால ஒரு கொதி வந்தோனே அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இது நல்லாவே திக்காயிருச்சுங்க. ஒரு சூப்பரான அடப்பிரதமன் பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. இத அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட்டா நம்ம சாப்பிட எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காவும் பார்க்கறக்கு அழகா சூப்பரா வந்திருக்குங்க. இப்ப நான் வாழை இலை வச்சு நான் அதில வந்து நான் உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன் பாருங்க. இப்ப அந்த ஃப்ளேவரோட நம்ம அந்த பாயாசம் சாப்பிடையில சூப்பரா இருக்கும். வாழை இலையில நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பாயாசம் சாப்பிடுவோம். இப்ப நான் வாழை இலைக்குள்ளேயே பாயாசத்த ஊத்துறேன். பாருங்க இது சூடா இருக்கையிலே நம்ம இதில சாப்பிடறப்ப நல்லா மணமா இருக்கும். ஒரு சூப்பரான அடப்பிரதமன் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்ம டேஸ்ட்டா வந்துருந்துச்சுங்க. ஒரு சூப்பரா வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ திக்கா டேஸ்ட்டா இருக்குங்க.